முன்னெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டும்போது சந்தோஷத்தை கொடு, நிம்மதியை கொடுன்னு வேண்டுவோம். ஆனால் இப்போலாம் எனக்கு பூரி நல்லா உப்பி வரணும், சப்பாத்தி புஷ்ஷுன்னு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வேண்டுறாப்புல இருக்குது. ஆனால் அப்படி எப்படி வேணுனாலும் சரி, அவர் என்னமோ கொடுக்குறது என்னமோ பூரியா கேட்டால் இரு அப்பளத்தை தரேங்கிற மாதிரி அப்பளத்தை தான் நம்மளை சுட வச்சுருவாரு. எந்த ஊரில் அப்பளத்தை உருளைக்கிழங்கு குருமா வச்சு தொட்டுக்கிட்டு திங்கிறான்னு தெரில. நான் அப்படி தான் சுட்டு வைக்கிறேன். இப்படி அப்பளம் சுடும்போதே என்னை கையில் பிடிக்க முடியல. என்னைக்காவது பூரி புஷ்ஷுன்னு வந்துச்சுன்னா சும்மா சொல்லவா வேணும். இன்றைக்கி என்னமோ இருக்கிற தெய்வத்தெல்லாம் கும்பிட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சேன். என்னைக்கு இல்லாத திருநாள் இன்றைக்கி என்னமோ பூரி புஷ்ஷுன்னு ஜோதியா மேம் சொல்கிறாப்புல புஷ்ஷுன்னு வந்துச்சு. எனக்கே ஒரே குஷி. ஆகா, நம்ம சுட்ட பூரியா அந்தளவுக்கு புஷ்ஷுன்னு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னாலேயே என் கண்ணை நம்ப முடியல. அதுவும் இவ்வளோ பெருசாக புசு 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 புசுன்னு வந்துச்சு. பச்சை பிள்ளை கண்ண மாதிரியே இல்லை என் பூரி, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. உடனே மாஸ்டர் செஃப் இந்தியாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று போட்டுருவோமான்னு தோணுச்சு. அந்தளவுக்கு எனக்கு இன்றைக்கி மைண்ட்லாம் போயிடுச்சு. ஏன்னா ஒரு பூரி அந்தளவுக்கு நல்லா சுட்டுட்டேன்னா பார்த்துக்கங்களேன்.